நல்ல சாட்சி. நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து நம்ம சுற்றி உள்ளவங்க, நம்ம குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, யோசேப்பு அடிமையா போனா, அவன் அடிமையா தான் இருந்தான். ஆனா நம்ம 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்துல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில ஒப்புவித்தான். பாருங்க, நல்ல சாட்சி. அவனோட கர்த்தர் இருக்கிறார். எப்படி அவன் கண்டுபிடிச்சான்? அவனுடைய வேலையில உண்மை இருந்தது. அவனுடைய வேலையில பெஸ்டா அவன் செய்தான். எந்த பொறுப்பை கொடுத்தாலும் உண்மையா செஞ்சான், சிறப்பா செஞ்சான். இதனால அவன் தேவனுக்கு சாட்சியாக அவன் வாழ்க்கையில் அங்க நின்றான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றோம்? நம்முடைய வாழ்க்கையின் மூலமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தேவனை பார்க்கறாங்களா? நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு பார்க்கறாங்களா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்களா நம்ம இருக்கோமா? அல்லது தேவனுடைய நாமத்துக்கு நம்ம அவதூறையும் தூஷணத்தையும் கொண்டு வருகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோமா? யோசேப்போட வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல சாட்சி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணுங்க. நல்ல சாட்சி ஆண்டவர் நம்மை சுற்றி உள்ளவர்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தும். நம்மை ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்துவார். யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் ஆண்டவருக்காக உறுதியாக நின்றார், சாட்சியா நின்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் சாட்சியாய் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி அவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.